கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே வாயில் வார்த்தைகள் வைப்பாராக. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொண்டிருங்கள். இவ்விதமாக பவுல் அடிகளார் ரோமருக்கு எழுதுகிறார். பாவத்திற்கு மரித்தவர்களாக இருப்போமானால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக நாம் மாறுகிறோம். பழைய மனுஷனுடைய வாழ்க்கை மாறி ஒரு புதிய மனுஷனாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். தேவனுடைய கிருபையின் மூலமாக தேவனுக்கென்று பிழைத்திருப்போம். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வாழ்ந்து சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். பிரியமானவர்களே, பாவம் என்பது என்ன என்று சொல்லி சிந்திப்போமானால் தீய நோக்கம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. வேத கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம். தேவ வசனத்திற்கு புறம்பான வேஷங்கள் எதுவெல்லாம் காணப்படுகிறதோ அது பாவம். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் வேஷமாகவே சுற்றி தெரிகிறான் என்று சொல்லி. ஜெபம் செய்யாமல் இருப்பது பாவம். வேத வசனத்தை நம்பாமல் இருப்பது பாவம். வேத வசனத்தை படிக்காமல் இருப்பது பாவம். உண்மையான சுத்த அன்பை பிறரிடத்தில் காண்பிக்காமல் இருப்பது பாவம். தன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணத்தை கைவிடுவது பாவம். இந்த பாவம் நம்முடைய வாசல் படியிலே படுத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை சுற்றிலும் பாவம் நெருங்கி நிற்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவத்தின் சாயல் யார் என்று சொன்னால் அவன் தான் சாத்தான். இந்த சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் பல இடங்களிலே கன்னிகளை வைத்திருக்கிறான். அந்த கன்னிகளிலே விழுகிறவர்கள் மரண பாதைக்கு நேராக செல்கிறார்கள். அந்த கன்னிகளில் இருந்து தப்புகிறவர்கள் ஜீவபாதை வழியாக செல்கிறார்கள். இந்த பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும் என்று சொன்னால் மனுஷனுக்கு உதவி செய்வது தேவனுடைய கிருபை. இரண்டாவதாக தேவனுடைய இரத்தத்தில் மேலிருக்கிற நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம், எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், நம்முடைய ஜெபம், பிறருடைய ஜெபம், இவைகள்தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து தப்புவிக்க முடியும். பாவம் நெருங்கி நிற்கிறது. அழகான இச்சைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பழத்தை சாப்பிட்டால், ஒரு இச்சித்தால் மறுபடியும் அந்த பழம் கொடுக்கப்பட்டே இருக்கும். அவைகளிலே உண்டு மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது பாவத்தின் மேல் பாவம், இச்சையின் மேல் இச்சம். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. விதமாக பிரியமானவர்களே, இந்த பாவத்திற்கு விலகி பாவத்திற்கு மறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பி விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது நாம் பாவத்திற்கு ஆத்துமா மரணத்திற்கு விலகி நாம் ஒரு புதிய மனுஷனாய் மாறுகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 24 வசனங்கள் விதமாக கூறுகிறது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழ ஆரம்பிக்கிறோம். அவர் மூலமாய் தேவனுக்குள் வாழ்கிறோம். பழைய மனுஷன் கலைந்து போகிறான். எபேசியர் 4:22, 27, 4
மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறோம். உள்ளத்திலே புதிய ஆவி உண்டாகிறது என்று சொல்லி எபேசியர் 4 அதிகாரம் 22, 24 முதல் 22, 24 வசனங்களை படித்து பார்ப்போமானால் அது தெரிய வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம். பழைய பழக்க வழக்கங்கள் மாறி போகிறது, எல்லாம் புதிதாகிறது. தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதிகாலையில் எழும்புகிறோம். நேற்று வரை ஒரு துன்மார்க்கன், இன்றோ அவன் ஒரு பரிசுத்த வாழ்க்கையின் ஆரம்பத்திலே நடக்க ஆரம்பிக்கிறான். பரிசுத்த நிருபமாய் மாற விரும்புகிறான். ஒரு நடமாடும் நிருபமாய் மாறி விடுகிறான். அவனை பார்க்கிறவர்கள் இவனா இவன் அப்படி என்று சொல்வார்கள். சவுல் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தான். தேவன் அவரை சந்தித்தார். தேவன் அவரை சந்தித்த பொழுது அவன் பவுலாக மாறினான். ஜனங்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திய இந்த சவுலா என்று கேட்டார்கள். அவன் ஒரே நாளிலே பவுலாக மாறினான். அவனுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாறிற்று. அவன் தேவனுக்கென்று பிழைத்திருந்தான், தேவனுக்கென்று வாழ்ந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாவத்திற்கு மரித்து புதிய சிருஷ்டியாக கிறிஸ்துக்குள்ளாக தேவனுக்குள் வாழ்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. தேவனுக்குள் இருக்கிறவர்கள், தேவனுக்குள் வாழ்கிறவர்கள் 3 விதமான காரியங்களிலே அவர்கள் வெளியரங்கமாய் காணப்படுவார்கள். ஒன்று, அவருடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சி இருக்கும். இரண்டாவதாக, அவர்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் கவலை இல்லாமல் தேவனோடு சொல்லுவார்கள், தேவனோடு பேசுவார்கள், தேவனோடு நடமாடுவார்கள், ஜெபத்திலே தரித்திருப்பார்கள், உபவாசத்திலே தரித்திருப்பார்கள், வேத வசனத்தை படிப்பார்கள், இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்வார்கள். எல்லா காரியங்களையும் குறித்து அவரிடத்தில் பேசுவார்கள், விடையை பெற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். மூன்றாவதாக, அவர்கள் தேவனுக்கென்று எல்லாவற்றையும் மனப்பூர்வமாய் செய்வார்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் அவருடைய அன்பை விட்டு அவர்களை ஒன்றும் பிரித்து விட முடியாது. தேவனோடு இசைந்திருப்பார்கள், தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வார்கள், தேவனை நோக்கி அவருடைய பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து தங்களுடைய ஆவியும் சேர்ந்து ஜெபிப்பார்கள். தேவனிடத்திலிருந்து விடையை பெற்றுக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் இவ்விதமாய் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 17 முதல் 19 முதல் 34 வசனங்களை படித்து பார்ப்போமானால், பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்தில் வருகிறார்கள். அதிகாரிகள் அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் இடுகிறார்கள். சிறைச்சாலையிலே அவர்கள் இரவிலே துதிக்கிறார்கள். துதித்து தேவனை அவர்கள் பாடி துதித்து தேவனோடு இசைந்திருக்கிறார்கள். அவருடைய துதியின் சத்தம் சிறைச்சாலையில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் அசைக்கிறது. திடீரென்று சிறைச்சாலைகளிலே அசைவு உண்டாகிறது. சிறைச்சாலைகள் கதவுகள் திறக்கப்படுகிறது, விலங்குகள் தரித்து போகிறது. அவர்கள் துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் துதித்து பாடி எல்லாம் சிறைச்சாலையில் திறந்த பொழுது நூற்றுக்கு அதிபதி வருகிறான். அங்கே சிறைச்சாலையில் திறங்கும் பொழுது அவன் வேதனைப்படுகிறான். தன் ஈட்டியை எடுத்து இவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்று சொல்லி தன் பட்டயத்தை எடுத்து தன்னை கொல்ல முயற்சி செய்யும் பொழுது பவுல் சொல்கிறார், பயப்படாதே, நாங்கள் இங்குதான் இருக்கிறோம், நீ தன்னை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் வருகிறான். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். பிரியமானவர்களே, சாட்சி வேதனையின் மத்தியில் தூத்து பாடினார்கள், தேவனை சுதித்தார்கள், மகிழ்ச்சியாயிருந்தார்கள். அதை நூற்றுக்கு அதிபதியை அசைத்தது. அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, கவலைகள் வரும்பொழுது நாம் கலங்காமல் தேவனை துதிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அதே வேளையிலே மற்றவர்களும் இதை கண்டு ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் இதைத்தான் பவுலுக்கும் சீலாவுக்கும் செய்தான். அவன் மகிழ்ச்சியாயிருந்தான். கர்த்தருக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். தாவீதுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் தேவனை துதித்தான். துன்பத்தின் மத்தியில் துதித்தான், வேதனையின் மத்தியில் துதித்தான், தேவனோடு கேட்டான். இந்த யுத்தத்தை நான் நடப்பிக்கட்டுமா என்று கேட்டான். நான் அந்த கோட்டையிலிருந்து எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டான். ஒவ்வொரு அடியிலும் தேவனை நோக்கி பார்த்து விடை பெற்றவனாக
நம்பிக்கை உடையவனாக, விசுவாசம் உடையவனாக தன்னுடைய கால்களை எடுத்து வைத்தான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தபொழுது தேவனை நோக்கி கூப்பிட்டான். சொன்னான், போ, அந்த தண்டை உனக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவன் அதில் வெற்றியை அடைந்தான். பிரியமானவர்களே, தேவனோடு பேசும் பொழுது நம்முடைய கவலைகளை எல்லாம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதலோடும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலோடும் தெரியப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை வழி நடத்துவார். 3வது, தேவன் நமக்கு தரிசனத்தை காண்பித்து நம்மை திடப்படுத்துவது மட்டுமல்ல, தேவன் மற்றவர்களையும் நமக்கு நம் நிமித்தம் தப்புவிப்பார், தயவு பண்ணுவார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை பார்ப்போமானால் அங்கே ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். கப்பல் சேதம் பவுலுக்கு உண்டாகிறது. அநேகம் பேர் அவனோடு கூட அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணினார். அவர்கள் ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும். பவுல் ரோமாபுரியில ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அன்று இரவு தேவனுடைய தூதன் வந்தார். கப்பல் சேதம் அடைய போகிறது, பெருங்காற்று. அப்பொழுது அவர் சொன்னார், பவுலே பயப்படாதே, நீ ரோமாபுரியிலே ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். கப்பல் சேதம் வருவதை அன்றி உங்களோடு பயணிக்கிற ஒருவருக்கும் உயிர் சேதம் வருவதில்லை, திடன் கொள்கள் என்று சொன்னார். பவுல் ஆகவே அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணின ஒவ்வொருவர்களையும் திடப்படுத்தினான், உணவு கொடுத்தான், தைரியப்படுத்தினான், அவர்களை பலப்படுத்தினான். கப்பல் உடைந்தது. அவர்கள் எல்லாரும் நீந்தி தைரியமாய் கரையேறினார்கள். அவன் தன்னை மட்டும் ரட்சிக்கவில்லை. தேவன் சொன்னார், உன் நிமித்தம் உன்னோடு பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் தயவு பண்ணுவேன், உங்களுடைய தலை மயிரில் ஒன்றும் கூட விழாது என்று சொன்னார். அப்படித்தான் இன்றும் பிரியமானவர்களே, தேவனோடு நாம் நாம் நடமாடுவோமானால், தேவனை நோக்கி பார்ப்போமானால், தரிசனங்களின் மூலமாக, வார்த்தையின் மூலமாகவும் நமக்கு நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். நம்மைத்தம் அநேருக்கு உதவி செய்வார், அநேர்களை தைரியப்படுத்துவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே பாவத்திற்கு மரித்து போவோம், புதிய மனுஷனை தரித்துக் கொள்வோம், பழையவைகள் ஒழிந்து போகட்டும், கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம், அவரே எனக்கு ஜீவன் என்று சொல்லுவோம். தேவனுக்கு என்று பிழைத்திருப்போம், நாம் மகிழ்ச்சியாயிருப்போம், எல்லா கவலைகளும் தேவனிடத்தில் சொல்லுவோம், அவருடைய தரிசனத்தை பெற்று ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்குள் நாம் எப்படி பிழைத்திருக்க வேண்டும் என்று என் கணவர் பேசியதை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, தேவனுக்குள்ளாய் வளர ஆரம்பிக்கும் பொழுது, பாவங்களை களைந்து போட்டுவிட்டு புதிய மனுஷராக மாறுவதற்கு முயற்சி செய்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார். இந்த இடத்துல ஒரு சகோதரியை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். அந்த சகோதரி எவ்வளவோ பாடுகள் நிறைந்தவர்கள். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்தில் ஓடி வரும்பொழுது அவர்கள் முகமெல்லாம் கண்ணீர் தான் இருக்கும். அவ்வளவு பாடுள்ள சகோதரி தான். ஆனால் அதன் மத்தியிலே அவர்கள் தேவனை தேடி தேவனுக்குள் ஜெபிக்கும் பொழுது என்னோடு இணைந்து ஜெபிப்பார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் வந்து முழங்காலிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் தேவன் அவர்களோடு பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் வார்த்தைகளால் அவர்களை திடப்படுத்துவார். அல்லது ஆறுதலை கட்டளையிடுவது மாத்திரமல்ல, என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர்களோடு பேசி அவர்களை வழி நடத்துவார். அப்படி இன்று வரை அவர்கள் தேவனிடத்தில் வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதனால், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, வேதாகமத்தின் வார்த்தைகளை அப்படியே உட்கொண்டு ஆண்டவரிடத்தில் அதுபோல இருந்து ஒரு வார்த்தை வந்து விழுந்து விடாதா என்று சொல்லி அவருக்கு முன்னாக தன்னை தாழ்த்தி கண்ணீர் விடும் பொழுது நான் பார்க்கிறேன், ஆண்டவர் அவர்களுக்கு வழிகாட்டுவதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருக்குள் அவர்கள் பிழைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அது நிமித்தமாக அவர்கள் பிள்ளைகள் பிழைத்திருப்பதை பார்க்கிறேன். அவருடைய பேர பிள்ளைகள் பிழைத்திருக்க ஆரம்பிப்பதை இப்பொழுது நான் பார்க்கிறேன். அந்த சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் பொழுது, தேவனுக்குள் மாறி அவர்தான் எல்லாம் பிடிக்கும் பொழுது, அந்த பிழைத்திருத்தலை, அவர்களுக்குள் வாழ்வதை அந்த சகோதரியின் வாழ்க்கையிலே நான் கண்டு ரசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாமும் கூட பிழைத்திருக்க போகிறோம். நாமும் ரட்சிக்கப்படுகிறோம். நாமும் அபிஷேகம் பெறுகிறோம். நாமும் தேவனை நோக்கி பார்க்கிறோம். தேவ கிருபை இந்த வேளையிலே அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம், ரட்சிப்பின் ஜெபம், அபிஷேகத்தின் ஜெபம் தேவனுக்குள் உங்களை பிழைக்க வைக்கும். உங்களுடைய பிள்ளைகளை பிழைக்க வைக்கும். உங்களுடைய பேர பிள்ளைகளையும் பிழைக்க வைக்கும். சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் உங்களுடைய ஜெபத்தை தான் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். ரட்சிப்பின் ஜெபம், எல்லாரையும் ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிற ஜெபம், குடும்பம் அபிஷேகம் பெற வேண்டுமே என்று கதறுகிற ஜெபம், பிள்ளைகளை
தேவனுக்கு முன்பாக அப்படியே கொண்டு போய் ஆவியிலே தாங்குகிற அந்த ஜெபம், அது உங்களை பிழைப்பூட்டும், உங்களையும் பிழைக்க செய்யும், உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பிழைக்க பண்ணும். கர்த்தர் உங்களை பிழைக்க செய்ய போவதற்காக நான் நன்றியோடு தம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நான் தம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தாங்கப்பா. உங்களுடைய சமூகத்திலே எப்படி தகப்பனை நாங்கள் பிழைத்திருக்க வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்திலே தகப்பனை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.